ஹிந்து செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்துனீங்க. பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு இல்லை பர்சனல் வழக்கு எப்படி வேணால் சொல்லலாம். அதை பர்சனல் வழக்கு இல்லைப்பா, பொதுநலம் தான் நமக்கு முக்கியம். பொதுநல வழக்கு வந்து ஒன்று தொடுத்துட்டீங்க. அது என்ன வழக்குன்னா, அந்த கழிவு நீர் அகற்றுறாங்களே அந்த வாகனங்களில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. இதை வந்து சிபிஐக்கு இதை விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுத்துனீங்க. அதில் வந்து முக்கியமான தீர்ப்பு அடுத்த வாரம் வரப்போகிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்தது இந்த வழக்கில்? இந்த வழக்கும் கோடைக்கால அமர்வு நீதிமன்றம் முன்பு இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் இது வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. நான் தான் இந்த வழக்கில் மனுதாரர். உங்கள் 2 பேருக்குமே நினைவு இருக்கும். இந்த ஸ்டோரியை நம்ம பண்ணதுக்கு பிறகு நம் 3 மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். 2 பேர் மீது இல்லையா? உங்கள் மீது என் மீது மட்டும் மாலதி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதில் இல்லையே, உங்கள் மேலே போட்ட எல்லா அதுக்கப்புறம் போட்ட வழக்கெல்லாம் நானும் தான் இருக்கேன். இல்லை, அந்த ஃபஸ்ட்டு போட்டது குடித்து விட்டு உறங்குகிறார்ன்ற வழக்கில் நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் மட்டும் நான் மட்டும்தான் இல்லை. நீங்கள் மட்டும் நான் இல்லை. ஒரு வழக்கு போட்டாங்க. அதில் தான் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டார். அப்போது திரு செல்வப்பெருந்தகை அதுக்கு பிறகு வந்து நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் அனைவருக்கும் தெரியும். அப்போது அது குறித்து பேசிய திரு செல்வப்பெருந்தகை அவர்கள், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்துச்சுன்னா போய் வழக்கு போட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். இல்ல, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட விவரங்கள் இருந்தா போய் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னா நாம அப்போதே அதை மறுத்து பேசணும். ஒரு செய்தியாளராக செய்தி வெளியிட தான் நம்ம வேலை. எல்லாரும் கேஸ் போட்டு இருக்க முடியுமா? இருந்தாலும் நான் வந்து சிபிஐக்கு இது ஒரு புகாராக அளித்திருந்தேன். அவர் கோரிக்கையை ஏற்றாங்க. அவர் கோரிக்கையில் ஏற்றலாம் இல்லை, இல்லைனாலும் கொடுப்பேன். கையில் மெட்டீரியல் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. சிபிஐ விசாரிக்க வேண்டிய ஊழல் இது, மாநில அரசு விசாரிக்காதுன்னு தெரியும். அதனால் நான் சிபிஐக்கு புகார் மனு அனுப்பியிருந்தேன். தமிழக அரசு சிபிஐ விசாரிப்பதற்கான அனுமதியை ரத்து செய்து விட்டது திமுக அரசு வந்த உடனே. அதனால் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன். இந்த வழக்கில் இந்த ஸ்கீம் யாரோட ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா, சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை மற்றும் CMWSSBயோட ஸ்கீம். அவர்கள் தரப்பை கேட்காமல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. நம்ம வந்து சிபிஐ மட்டும்தான் எதிர்மனுதாரராக போட்டிருந்தோம். நீதிமன்றம் இன்று என்ன செய்தது என்றால், நீதிமன்றம் தானாக முன்வந்து தமிழக அரசின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை, ஏன் MSME டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமோட நோடல் ஏஜென்சி MSME டிபார்ட்மெண்ட். அந்த துறையின் செயலர், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று துறையின் செயலர் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண் இயக்குனர், இவர்கள் 3வரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த திட்டம் தொடர்பான கோப்புகள் அனைத்தையும் நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதோடு கூடுதலாக ஒரு துணை செய்தியையும் சொல்லிக் கொள்கிறேன். மிரட்டி பார்த்தார்கள், வழக்கு போட்டு பார்த்தார்கள், வீட்டினுள் மலத்தையும் கழிவுநீரையும் ஊற்றி பார்த்தார்கள். நாம் நமது செயல்பாடுகளை நிறுத்தவில்லை என்று புரிந்து கொண்டவர்கள் வட சென்னையிலிருந்து என்னை கொலை செய்வதற்காக ஒரு ரவுடி கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது. எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சம் இல்லை. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த தொடர்ந்தேன் சிபிஐ விசாரணை கேட்டு பொதுநல வழக்கு தொடர்ந்தேன் அல்லவா, அந்த வழக்கிலும் இந்த மாதிரி நான் இந்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக என் வீட்டில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றமும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. ரைட்டுங்களா? அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோ எளிதாகலாம் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் இதுக்கு சதியாலோசனை செய்து ஒரு ரவுடி கூட்டத்தை ஆளை போட்டு தள்ளிடுங்க என்று என்னிடம் சொன்ன அந்த காவல்துறை அதிகாரி, வண்டியை விட்டுலாம் கண்ட இடத்தில் இறங்காதீர்கள், இது மாதிரி நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு டீமை இறக்கியிருக்காங்க என்று சொன்னார். நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்குது, அவ்வளோ ஈஸியாலாம் கொண்டு முடியாது. என்ன, இதையும் கூடுதலாக இந்த தகவலையும் பதிவு செய்து கொள்கிறேன். பொதுநல வழக்காக நீங்கள் போட்டீங்க, அது வந்து பர்சனல் வழக்கம் அது உள்ளே இருக்குது. அந்த மலத்தை ஊற்றுனது அப்படின்னு அது சொல்லியிருக்கோம், ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஒரு வரியை சொல்லியிருக்கோம். பட் அதுக்காக நான் வழக்கு போடல. இல்லை அதான் இதையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? நோ, அது பிரேயரே அது இல்லை. அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது, அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கோரிக்கை. அது ஆக்சுவலாக அந்த வழக்கு எப்படி போனால், உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் யார், அவங்களுக்கு வந்து முறையாக வந்து இத்தனை நாள் யார் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் அந்த இயந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் சார் போகும் அந்த ஒரு. ஆமாம், அதை நோக்கி தான் போகும். இன்னொன்று, ஒரு வழக்கறிஞராக இருப்பவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. இதில் பதிவு பெற்று வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாகனம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாம்
நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போல வாகனம் வாங்கியவர்கள் தான் நம் வீட்டில் தாக்குதல் நடந்தது. ஓகேங்களா? அதனால் உண்மை என்றாக இருந்தாலும் வெளிவந்து தானே தீரும். இன்னொன்று, நாம் இந்த வழக்கு தொடுக்கும்போது நாம் ஒரு தவறு செஞ்சோம், மன்னிக்கணும். அந்த நம்ம வழக்கறிஞர் பேரை சொல்ல மறந்துட்டேன். எனது அருமை நண்பர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நெசசரி பார்ட்டிஸை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி, எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட் இதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். இதுக்கு நார்மலாக என்ன நடக்கும்னா, ஆட் தி இம்ப்ளீட் தி நெசசரி பார்ட்டிஸ்னு போட்டு இது ஒரு 4 வாரம் தள்ளி வச்சாங்கன்னா இது ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். கோர்ட் வாண்ட்ஸ் டு கிவ் அ குவிக் டெசிஷன். ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. சுமோட்டோ இம்ப்ளீடடு, அரசு வழக்கறிஞரை பார்த்து நோட்டீஸ் எடுத்துக்கங்க, ஃபைலோடு வாங்கன்ட்டாங்க. அப்படின்னா அந்த ஃபைலை நேராக வாங்கி பார்த்து தவறு நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு நீதிமன்றம் இதில் உத்தரவு பிறப்பிக்க விரும்புகிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார். ஒரு செல்வப்பிறந்தை கோரிக்கை நிறைவேற்றிட்டோமா சார்? இந்த டாஸ்மாக் ஊழலில் வந்து இடி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை, ஆமாம், டிவிஎஸ்சி போட்ட அதில் இருக்க வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதன் மூலமாக டாஸ்மாக் ஊழல் வந்து அதுக்கப்புறம் அவங்களால விசாரிக்கவே முடியாது, இடிக்கு வந்து எந்த ரோலும் இல்லை அப்படின்ற வழக்கில் இன்றைக்கி என்ன சார் அப்டேட்டு? அது இந்த இயற்கை தன்னைத்தானே சமன் செய்து கொள்ளும் அப்படின்ட்டுலாம் நம்ம தொடர்ந்து நானும் நம்புகிறேன் அந்த. சரிங்களா? ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய திரு அபய்குமார் சிங் அவர்கள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்களை விரைந்து மூடுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அபய்குமார் சிங்கையே விசாரணைக்கு நாளை இடி அழைத்தாலும் வியப்படைவதற்கில்லை என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடைகால அமர்வில் நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் அமர்வின் முன்பு ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த பொதுநல வழக்கில் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி இடி விசாரிக்குது, டிவிஎஸ்சியில் பதிவு செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் தொடர்பாகத்தான் இடி விசாரணை நடத்துகிறது. இடி விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த 40 எஃப்ஐஆர்களையும் வேக வேகமாக மூடும் வேலைகளை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்கள் என்று ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு வந்த உடனே அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ராமன் இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக அப்பியர் ஆனார். அவர் வந்து நாங்கள் டீட்டெயில்டு கவுண்டர் போடணும், விரிவான மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அடுத்த வாரம் தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னார். அங்கே இருந்த தமிழக அரசு வழக்கறிஞர் ஒருவர் அவர் எழுந்து, சார் இந்த 2017 இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற எஃப்ஐஆர் தான் இடி விசாரிக்குது, இந்த மனுதாரர் 8 ஆண்டுகளாக உறங்கி கொண்டிருந்தாரா அப்படின்ன உடனே, சரி சார் அடுத்த வாரம் வச்சுருக்கோம்ல, நீங்கள் வந்து அவர் உறங்கி கொண்டிருந்தார்ன்றது அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று நீதிபதி சொல்கிறார். உடனே அட்வொகேட் ஜெனரல், சார் வி நீட் டு ஃபைல் அ டீட்டெயில்டு கவுண்டர், அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் விரிவான பதிலை சொல்ல வேண்டும். இதுக்குள்ளே மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவங்கள ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்கள், எல்லா எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்று சொன்னதும் நீதிபதிகள் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்வொகேட் ஜெனரல், நாங்கள் டீட்டெயில்டு கவுண்டர் போடணும், நாங்கள் ரொம்ப விரிவாக இதுக்கு பதில் சொல்ல போகிறோம்னா அதை அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர், அவர் 8 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாராங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்கன்னு வெக்கேஷன் பெஞ்சு, இவர் ஜிஆர்எஸ் மதுரைக்கு போயிடுவார், அதனால் வெக்கேஷன் பெஞ்சில் இது வேண்டாம், நீங்கள் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, 3 வாரம் டைம் கொடுங்க கேட்டேன்னா, நெக்ஸ்ட் வீக் சார் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் இன்னொன்று சிறப்பான விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். அடுத்த வாரமும் இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்பு தான் வரும். ஏன்னா அடுத்த அமர்விலே நீதிபதி திரு ஜி.ஆர்.எஸ். அவர்கள் இருக்கிறார். ஸோ அந்த இயற்கை சமன் செய்து கொள்ளும் என்றேன் அல்லவா, வேகமாக எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஏன் இவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ண என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பும்.